Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board new syllabus of class 10, chapter 2, numbers and sequence. Exercise 2.6 la irukra first 6 questions solve panna porom. In the exercise la total 12 questions irukku. Adha na 2 part videos போடுறேன். Before getting into the class, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிட்டு all அப்படினு கொடுத்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். You can watch and learn at any time. Let's start the class now. Before start solving sums in exercise 2.6 ஒரு ரெண்டு ஃபார்முலா சொல்கிறேன். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் an AP, அதாவது ஒரு சீரிஸ் வந்து ஏபியில் இருக்கும் பொழுது அதோட சம்னா என்ன டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். எதை கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சம்ஸ் போடும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து எதை இன்வால்வ் பண்ணியிருக்கு, என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஏன்றது உன்னுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் தென் டின்றது உன்னுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மூணு நமக்கு இருக்குது அப்படின்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை உனக்கு வந்து லாஸ்ட் டேர்மு ஃபஸ்ட்டு டேர்மு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உன்னுடைய செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் சம்ஸ் எல்லாமே இந்த எக்ஸசைஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, now let's move to the first question. Now first question, find the sum of the following. ஓகேவா, ஒரு சீக்வன்ஸ் கொடுக்க போகிறாங்க, அதோட சம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3, 7, 11 and so on up to 40 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபி டேர்ம் தான். ஓகே, ஏபின்னு எப்படி சொல்கிறேன், இங்கே 4 ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்கல்ல, அதனால் இது வந்து கிளியர்லி ஏபி தான். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா, Sn இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. ஓகே, ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, n/2 2a + n - 1d. ஓகேவா, இப்போ என்னென்ன வேல்யூ நமக்கு தேவை, கிவன். ஓகே, என்னென்ன வேல்யூ தேவை, ஏ தேவை. ஏ வந்து உன்னோட ஃபஸ்ட்டு டேர்ம் 3 அண்ட் தென் டி வந்து டிஃப்ரென்ஸு, ஸோ டிஃப்ரெண்ட் வந்து 4 அண்ட் தென் n வந்து 40. ஓகேவா, 40 டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க அவங்க. ஸோ டேரெக்டாக உன்னுடைய ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். Sn இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா S40 இஸ் ஈக்குவல் டு n/2, ஸோ 40/2 2 times a 2 times 3 plus n - 1, ஸோ 39, d வந்து 4. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 20 வருமா, அண்ட் தென் 2 3s என்ன வரும், 6 வரும். 39 × 4 மல்டிப்ளை பண்ணு, 4 9s 36, 3, ஸோ 156 வரும். ஓகேவா, ஸோ 156. இப்போ இதை ஆட் பண்ணு, 20 டைம்ஸ் ஆட் பண்ணால் 162 வரும். இது நீ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு வரக்கூடிய ஆன்சர் 3240. அவ்வளோதான் உன்னுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். புரிஞ்சதா? ஸோ கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நீ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி உன்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடும். இப்போ செகண்ட் சம் இதே மாதிரி தான் இருக்கும். அதை நீ ட்ரை பண்ணு, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரை பண்ணு, அண்ட் தென் யூ கேன் செக் யுவர் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு, சேம் மெத்தட் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்முலா எழுதிக்கோ. ஓகே, Sn இஸ் ஈக்குவல் டு n/2 2a n - 1d. ஓகே, இந்த n - 1dன்றது நீ ப்ராக்கெட்டில் தான் போடணும். சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க, given a value 102 and then d value என்ன இங்கே 97 - 102 என்ன வரும், -5 வருமா, and then n value 27. இது டிசைனிங் ஆர்டரில் போதும். சரியா? ஸோ அதனால் -5 வரும். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் முன்னாடி ஃபார்முலாவில். S27 இஸ் ஈக்குவல் டு n value 27, ஸோ 27/2 2 into a value 102 plus again 27 - 1 26, d உடைய வேல்யூ -5. நெகட்டிவில் இருக்குப்பா. ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு. ஸோ 27/2 கேன்சல் பண்ண முடியாது, இதை நீ அப்படியே வச்சுக்கோ. 2 × 102 வந்து உனக்கு 204 வரும். 26 × 5 6 5s 30 3 130 வரும். ஓகேவா, இப்போ இதை நீ வந்து சப்ராக்ட் பண்ணனா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் 74 வருமா, 74 வரும். இப்போ இது கேன்சல் பண்ணனா யூ வில் பி கெட்டிங் 27 × 37. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 1, ஸோ 7 டைம்ஸ் வரும். ஸோ ஈக்குவல் டு உன்னுடைய ஆன்சர் 999. அவ்வளோதான். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டினில் 6 + 13 + 20 + and so on 97, அதாவது ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் கொடுத்துட்டாங்க. நமக்கு n தெரியலை, எத்தனை டேர்ம்ஸ்னு கொடுக்கல. என்னன்னு தெரிஞ்சால் தான் நீ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்குமே ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்க போகிற, ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு n எப்படி கண்டுபிடிக்கணும், n is equal to last term minus first term by d plus 1. ஓகேவா, ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன 97, ஃபஸ்ட் டேர்ம் 6,
டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ்ன்றது தனியாக கூட கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், நீ இப்படி பார்த்தே கூட சொல்லலாம். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 அப்படின்னு போட்டுட்டுனா உனக்கு என்ன வரும், 7 வரும். ஸோ அந்த 7 தான் இங்கே போட போகிறேன், ப்ளஸ் 1. இப்போ செப்பரேட் பண்ண உனக்கு 91/7 ப்ளஸ் 1 வருமா, இதை நீ கேன்சல் பண்ணனா உனக்கு 13 டைம்ஸ் வரும். ஸோ 13 + 1 14 தான் வந்து உனக்கு n. இப்போ என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், Sn இஸ் ஈக்குவல் டு போன சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலா கிடையாது, இங்கே நமக்கு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால செகண்ட் ஃபார்முலா சொன்னால n/2 a + l இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ n வந்து உனக்கு 14/2, a வேல்யூ 6, l வேல்யூ 97. அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள். அதோட இது ரொம்ப சிம்பிள். இது 7 டைம்ஸ் வருமா, 97 + 6 வந்து 103. ஸோ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 721. எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிச்சு பாரு. ஃபஸ்ட்டு 2 சம்மை கம்பேர் பண்ணும்போது இந்த சம் வந்து உனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா உனக்கு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுக்கல. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே நீ சப்ஸ்டியூட் பண்ணுற. ஓகேவா, இது வந்து என்ன 14. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ரோமன். இப்போ செகண்ட் ரோமன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாரு, ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5 வில் சம் டு 480. அதாவது ஆட் இன்டிஜர்ஸ் நமக்கு தெரியும்ல, 1 3 5 7 9 அப்படின்னு எழுதுவோம்ல, அதில் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா எத்தனை நம்பர் எழுதிட்டு நீ ஆட் பண்ணால் உனக்கு 480 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு எழுது. ஓகேவா, சொல்யூஷன் எழுதிக்கோ. கிவன் சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 7 9 11 13 இது போயிட்டே இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் Sn கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணிட்டா வர ஆன்சர் வந்து உனக்கு 480. உனக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்னென்னு தெரியும், A நமக்கு தெரியும், A வந்து என்ன 5, அண்ட் தென் D நமக்கு தெரியும். ஆட் நம்பர்ஸ் தான் 2 2 தான் ஆட் பண்ணுறாங்க, ஸோ 2, அண்ட் தென் இப்போ எழுதுனா அந்த Sn நமக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி உன்னோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா எழுது, Sn இஸ் ஈக்குவல் டு n/2 2 டைம்ஸ் A ப்ளஸ் n மைனஸ் 1 D. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். Sn லெஃப்ட் சைடில் உனக்கு என்ன இருக்குது, 480 இருக்குது. n வந்து நமக்கு தெரியாது, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது, அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த n அப்படியே வச்சுக்கோ. ஸோ 2 டைம்ஸ் A, ஸோ 2 டைம்ஸ் A நான் டேரெக்டாகவே 10ன்னு போட்டுறேன். இதேமே நீ அப்படியே வச்சுக்கோ, n மைனஸ் 1 D வந்து வேல்யூ 2 உனக்கு. ஓகேவா, இப்போ இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா, ஸோ இட் வில் பிகம் வாட் 960 வரும் உனக்கு, 960 வரும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கோ. இங்கே 10 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன வரும், 2n மைனஸ் 2 கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு அகைன் 960 இஸ் ஈக்குவல் டு n. இந்த ப்ராக்கெட் டேர்ம் மட்டும் சால்வ் பண்ணுறேன். இந்த 2n அப்படியே இருக்கட்டும். 10 மைனஸ் 2 வந்து என்னது உனக்கு 8 வரும். ஓகேவா, 8 வரும். இப்போ இந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணு. 960 இஸ் ஈக்குவல் டு 2n இன்ட்டு n வந்து 2n² வரும். அண்ட் தென் இது வந்து உனக்கு 8n மாறும். இப்போ 960 அந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன ஆகும் உனக்கு 2n² ப்ளஸ் 8n மைனஸ் 960 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே 2 டேபிள் வரும்ன்றதால நான் 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ என்ன எழுதும், n² ப்ளஸ் இது வந்து 4n மாறும், இது வந்து உனக்கு 480 வரும், ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த 2 வெளில வந்துட்டு திருப்பி ரைட் சைடில் மூவ் பண்ணால் உனக்கு 0 தானே வரும், அதனால் நான் டேரெக்டாகவே எழுதிடுறேன். நவ் திஸ் பிகம்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது நீ எப்படி சால்வ் பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணால் 480, இது நமக்கு தெரியும்ல, ஆல்ரெடி H வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ என்ன நம்பர்ஸ் வரும் உனக்கு, எனி ஐடியா, 480 வரணும். ஸோ 480ன்றது உனக்கு எதில் தெரியும், 240 வருமா. ஸோ 240னா 24 வரும். ஸோ 24 × 20, எஸ் 24 அண்ட் 20 யூஸ் பண்ணலாம். ஏன்னா உனக்கு செப்பரேட் பண்ணாலுமே உனக்கு 4 வரும். ஸோ இதுக்கு வந்து மைனஸ் போட்டுரு. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் n ப்ளஸ் 24 அண்ட் n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து நான் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். ஓகே, நவ் இப்போ இருந்து n வேல்யூ கண்டுபிடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும், n வேல்யூ 24 அந்த பக்கம் போனால் மைனஸ் 24 கிடைக்கும். அண்ட் தென் இந்த மைனஸ் 20 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 20 வரும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் வராது உனக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நீ ஒன்று எழுதிக்கங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be நெகட்டிவ். ஒரு டேர்ம் எத்தனை சொல்லுவேன், 3 டேர்ம் இருக்குது 5 டேர்ம் இருக்குன்னு தான் சொல்லுவே தவிர நீ -1 டேர்ம் இருக்குது -3 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லுவியா, சொல்ல மாட்டேல. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது என்னது எப்பவுமே உனக்கு பாசிட்டிவ் தான். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be நெகட்டிவ். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be நெகட்டிவ். therefore n is equal to 20 தான் உன்னுடைய ஆன்சர். இவ்வளோ தான் உன்னுடைய செகண்ட் கொஸ்டின். புரிஞ்சுதா, இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோ. கொடுத்துருக்க வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது, அதை நீ ஃபேக்டரைஸ் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. தட்ஸ் ஆல் வித் யுவர் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் AP whose nth term is 4n - 3.
அதாவது இங்கே வந்து உனக்கு சீக்வன்ஸ் கொடுத்ததுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக உன்னுடைய ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாமா. எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க, 28 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறேன்னா ஏ வேல்யூ டி வேல்யூனா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சொல்யூஷன். ஓகே, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 28. ஓகேவா, உறுப்புகளின் எண்ணிக்கை தமிழில். நெக்ஸ்ட் tn is equal to 4n minus 3. ஃபஸ்ட்டு t1 கண்டுபிடி. என்ன வரும், 4 times 1 minus 3 வருமா. ஸோ 4 1s are 4, 4 minus 3 1 தான் கிடைக்கும். அடுத்து t2 கண்டுபிடி. என்ன வரும், 4 times 2 வரும் minus 3, 4 2s are 8, 8 minus 3 5 வரும். நெக்ஸ்ட் t3 கூட கண்டுபிடிச்சிக்கோ, நோ ப்ராப்ளம். 4 into 3, 4 3s are 3, என்ன வரும் உனக்கு 9 வரும். ஓகேவா, இப்போ நீ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா a value and then b value, a value and then d value நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதில் தான் இருக்குது இல்லை நமக்கு ஆல்ரெடி. ஸோ a value என்ன உனக்கு, டேர்ம் உடைய ஃபஸ்ட்டு, ஸோ a1 போடுவேன். அண்ட் தென் d value என்ன உனக்கு, இங்கே என்ன 1 5 9 வருது இல்லை. அப்போ t2 minus t1 t3 minus t2 அப்படி பண்ணால் உனக்கு என்ன வரும், 4 தான் கிடைக்கும். ஸோ a value d value கிடச்சாச்சு. அண்ட் தென் n வேல்யூமே அவங்க நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 28 கொடுத்துட்டாங்க. இப்போ உன்னுடைய ஃபார்முலாவை எழுது. ஓகேவா, ஸோ ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி Sn is equal to n by 2 2 times a plus n minus 1d. இதில் யூஸ்ஃபுல்லாக நீ சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 28 by 2 2 times a வந்து 1 தான், n minus 1ன்றது ஸோ 27, dன்றது உன்னுடைய 4. ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு உன்னுடைய வேல்யூ கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். ஸோ 14 வருமா, இது என்ன வரும் 2 வரும். 27 into 4 என்ன வரும் உனக்கு 108 வரும். ஸோ 110 வரும் உனக்கு. ஸோ 14 into 110 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 1540. இதுதான் வந்து 28 டேர்ம்ஸ். எஸ் 28 டேர்ம்ஸ்க்கான சம்மம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, யூஸ்வலாக வந்து சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே வந்து சீக்வன்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். ஜென்ரல் டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் திஸ் கொஸ்டின். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு தி ஃபோர்த் கொஸ்டின். Question number 4. The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் சம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதாவது ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா 2n square minus 3n வருதான். இந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபி சீரீஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபி சீரீஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீ என்ன பண்ணனா S1 S2 கண்டுபிடிச்சி சம் 1 சம் 2 கண்டுபிடிப்பல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வா. ஓகேவா, அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கவனி. கொஞ்சம் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, ஜஸ்ட் கவனி. கிவன், ஓகே, கிவன் Sn is equal to என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுது, 2n square minus 3n. இப்போ S1 கண்டுபிடி. S1 கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், n பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் உனக்கு 2 minus 3 minus 1 வருமா. அண்ட் தென் S2 கண்டுபிடி. n பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே, ஸோ என்ன வரும்னு பாரு. இது 2 square 4, 4 2s are 8, 8 minus 6 வந்து உனக்கு 2 வரும். ஓகேவா, ஸோ 2 போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணோன்னா T2ன்றது என்ன உனக்கு S2 minus S1. T2ன்றது S2 minus S1. அப்போ என்ன பண்ணா நீ 2 minus of minus 1, it becomes what, 2 plus 1 ஆகிடும். ஸோ it will be 3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டேர்ம் 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா பாரு, நம்ம வந்து டேர்ம் 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த S1 அப்படின்றது என்னதுன்னா உன்னுடைய T1பா. இந்த S1ன்றது என்னது, T1, டேர்ம் 1உடைய சம்மு. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 செப்பரேட் பண்ணுவியா. ஸோ T2 minus T1. ஸோ T2 நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 3 கண்டுபிடிச்சிருக்கோம். டேர்ம் 1 என்ன, -1. ஸோ நல்லா பாரு, 3 minus of -1 ஆகுது. ஓகேவா, 3 - 1 போடாத, 3 minus of டேர்ம் 1 நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இட் வில் பி வாட், +4. இட் வில் பி +4. இப்போது உன்னோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஏபினா உன்னோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், A plus D, A plus 2D, இப்படி தானே போயிட்டே இருக்கும். அப்போ உனக்கு இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன், ஏன்றது உனக்கு ஃபஸ்ட்டு டேர்மா. ஸோ -1 சப்ஸ்டிட் பண்ணுவேன். அடுத்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுவேன், -1 ப்ளஸ் Dன்றது 4 வரும். அண்ட் தென் -1 ப்ளஸ் 2 times Dன்றது அகெயின் 4 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன வரும் உனக்கு, -1 வருமா, -1 4 என்ன வரும் உனக்கு 3 வருமா. அண்ட் தென் 4 2s are 8, 8 - 1 7 வருமா, டாட் டாட் டாட். therefore clearly this is AP. இங்கே பாரு, எல்லாமே 4 தான் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. therefore clearly this
is an AP. ஓகேவா, ஏபின்னு போட்டுட்டு வித். ஓகே, இதோட ஏபி ஏ வந்து -1னும் டி வந்து 4னும் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஏபி அப்படின்னு முடிச்சிரு. புரிஞ்சுதா? ஏபினா என்ன, டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இங்கே ஒரு டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 தானே, உங்களுக்கு சேமாக இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ஏபி அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ 5th கொஸ்டின் பார்க்கலாம். நான் கொஸ்டின் நம்பர் 5. தி 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். சரியா? உங்கள் சீக்வன்ஸ் கொடுக்கல. ஓகே, அந்த சீக்வன்ஸில் வந்து அதாவது சீரீஸில் வந்து உனக்கு 104th term வந்து 125, 4th term வந்து 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும், ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும்ல, கிவன். ஓகே, கிவன் எழுதிக்கோ. கிவன் T104 is equal to 125 and T4 is equal to 0. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு தெரியும். Tn எப்படி எழுதுவோம், நீ a plus n minus 1 dன்னு எழுதுவியா? ஏபியில் இப்படி தானே எழுதுவோம் நீ. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு டேர்ம் மட்டும் தான் தெரியுமே தவிர ஏ வேல்யூ டி வேல்யூ நமக்கு தெரியாது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ வேல்யூ அப்படியே எழுதிக்கோ, a ப்ளஸ், இப்போ இது 104 டேர்மில், அப்போ நீ என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதுவேன், n-1ன்னா 103ன்னு எழுதுவியா? டி இஸ் ஈக்குவல் டு வாட், 125. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் எப்படி எழுதுவேன், a ப்ளஸ் 4th டேர்ம்னா 3d இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவேன். இப்போ வந்து இது ஒரு ஈக்குவேஷன் ஆச்சு. இது வந்து நீ சால்வ் பண்ணிப்போம். என்ன பண்ணலாம், அதை மைனஸ் பண்ணலாமா? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோ. நம்ம ஏற்கனவே பண்ணுற மாதிரி தான். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துகிட்டு 1 - 2 அப்படின்னு நீ சப்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன வரும், இது கேன்சல் ஆகிடும். 103 - 3 வந்து உனக்கு 100d இஸ் ஈக்குவல் டு 125 வரும். இது வந்து டி வேல்யூ கண்டுபிடிச்சனா 125/100 வரும். இதை நீ கேன்சல் பண்ணால் உனக்கு 5/4 வரும். இப்போ d ஈக்குவல் டு 5/4 செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணு. செகண்ட் ஈக்குவேஷன் உனக்கு என்ன வருது, a ப்ளஸ் 3dயா. ஸோ 3 டைம்ஸ் 5/4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ உனக்கு என்ன கிடைக்கும், 15/4 வருமா. அந்த 15/4 வந்து ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா உனக்கு -15/4 வரும். அவ்வளோதான், உனக்கு இப்போ டி வேல்யூ கிடச்சாச்சு, ஏ வேல்யூ கிடச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி நீ இப்போ என்ன பண்ணலான்னா, உன்னுடைய சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ சம்முக்கு என்ன ஃபார்மில் உனக்கு, Sn இஸ் ஈக்குவல் டு வாட், ஐ வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். Sn இஸ் ஈக்குவல் டு n/2 2a n-1d n-1d. இப்போ இதில் வந்து உன்னுடைய வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணு. எல்லாமே இப்போ இருக்குது. n-ன்றது 35 அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 35/2 அதை அப்படியே வச்சுக்கோ, கேன்சல் பண்ண முடியாது. 2 டைம்ஸ் a வந்து உனக்கு -15/4 ப்ளஸ் 35 - 1 வந்து 34ன்னு போடுவேன். d உடைய வேல்யூ வந்து உனக்கு 5/4. ஸோ இதை நீ சால்வ் பண்ணிவிட்டு உனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 35/2. ஓகேவா? இப்போ இது கேன்சல் பண்ண உனக்கு என்ன வரும், இது 2 வருமா. ஸோ -15/2 கிடைக்கும். இதேமாரி நீ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் உனக்கு 17, இங்கே 2 வரும். 17 5 சார் என்ன போடுவோம், 85 போடுவியா. ஸோ 85/2 அப்படின்னு வரும். இது சால்வ் பண்ணி இப்போ 35/2. ஃப்ராக்ஷனில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத. நம்ம இதில் ப்ரைமரி கிளாஸ் வந்து ஃப்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. இப்போது லைக் டேர்ம்ஸாக தான் இருக்குது டினாமினேட்டர் உனக்கு. ஸோ 85 - 10 வந்து உனக்கு என்ன வரும், 70/2 வருமா. 70/2 கிடைக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் இது இப்போ கேன்சல் பண்ணலாம். இதை பண்ணால் உனக்கு என்ன வரும், அகெயின் உனக்கு 35 தான் வருது. ஸோ 35 × 35 வந்து உனக்கு 1225 வரும். 35 ஸ்கொயரு. இதை நீ வந்து டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 6 டைம்ஸ் வரும். அண்ட் தென் 1 அண்ட் தென் 2 டைம்ஸ் வருமா, 0.05 வந்துடும். அவ்வளோதான் உன்னோட ஆன்சர். 612.5 டெசிமலில் வருது. ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து பாயிண்ட் வச்சு 0 போடுவார். அதனால் 612.5/2ன்றது என்ன, உனக்கு ஆஃப் தானே. ஸோ இதில் ஆஃப் வந்து உனக்கு 612.5. இவ்வளோ தான் உன்னுடைய 5th கொஸ்டின் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லா பாரு. இதை தான் சொல்கிறேன். 104th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஜென்ரல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். அதேமாதிரி 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டு அதை சால்வ் பண்ணி டி வேல்யூவும் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ டி வேல்யூ ஏ வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்குற என் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு உன்னுடைய சம் ஃபார்முலாவில் 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஓகே, now let's move to the 6th question of this exercise. இப்போ 6th question, find the sum of all odd positive integers less than 450. ஸோ 450 கீழே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் இருக்குல்ல, பாசிட்டிவ். ஓகே, ஆட் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட சம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னுடைய லிஸ்ட் எழுதிக்கோ, அதாவது சம் சீரிஸ் எழுதிக்கோ. எப்படி இருக்கும் உனக்கு அந்த சீரீஸு, 1 + 3 + 5 +... 450 கீழான எது இருக்குன்னு எழுதணும், 449 வரைக்கும் எழுதணும். ஆட் நம்பர்ஸ் தான் நம்ம எழுதுகிறோம், இது வரைக்கும் எழுதணும். ஸோ உனக்கு இது
ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சம் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் போட்டோம்ல, அதே மெத்தட் தான். ஏ வேல்யூ உனக்கு இருக்குப்பா, ஓகேவா? ஏ வேல்யூ உனக்கு என்ன 1 இருக்குது. அதேமாதிரி டி வேல்யூ உனக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. என் வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ என் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏன்னா லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, லாஸ்ட் டேர்ம் வந்து உனக்கு 449 கொடுத்ததால நீ டேரெக்டாகவே உன்னோட என் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ 449 minus 1 by d2 plus 1. ஸோ என்ன ஒரு ஆன்சர் உனக்கு? 448 வருமா? ஸோ 448 by 2 plus 1. இது நீ கேன்சல் பண்ணனா 224 வரும், ப்ளஸ் 1 போட்டால் 225 வரும். இப்போ என்னுடைய ஃபார்முலா என்ன? செகண்ட் ஃபார்முலா. எப்போ உனக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாலுமே நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் ரொம்ப உனக்கு சிம்பிள். சரியா? ஸோ சப்ஸ்டிட் பண்ண n வந்து 225 by 2 a plus l. ஸோ 1 plus 449. ஸோ 225 by 2 இது ஆட் பண்ணால் உனக்கு 450 வருமா? இப்போ நீ கேன்சல் பண்ணனா உனக்கு அகைன் 225 தான் வரும். ஓகே, ஸோ 225 into 225 இதில் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து உனக்கு 50625 வரும். மல்டிப்ளிகேஷன் நீ போட்டு பார்த்துக்கும். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் இதோட என்ன மேட்ருனா என் ஸ்கொயர் தான். ஓகேவா? இதுதான் வந்து என் ஸ்கொயர். எத்தனை டேர்ம் இருக்கோ அதை நீ ஸ்கொயர் பண்ணாலே போதும். எத்தனை டேர்ம் இருக்கோ அதை நீ ஸ்கொயர் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க பாரு, 1 + 3 + 5 எழுதுன்னு வச்சுக்கேன். எத்தனை டேர்ம் இருக்குது? 3 டேர்ம் இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 9 வரும். அதுதான் உங்கள் ஆன்சர். இதுதான் உனக்கு. பட் நம்ம வந்து ஏபி ஃபார்மேட்டில் என் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ சில்ட்ரன். வில் கண்டினியூ த ரிமைனிங் 6 sums in our next video. Thank you so much for watching. Take care. Bye bye. Be safe.